வாசிக்க வேத பகுதி மார்க் நற்செய்தி அவருடைய 11வது அதிகாரத்தினுடைய 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்லகேம், பெத்தானியா என்ற ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவர் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசலுக்கு கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரைத்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறது நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்பதே. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியானது நாம் எல்லாருக்கும், கிறிஸ்தவர்களாயிருக்கிற அனைவருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகக்கூடிய சூழலிலே நாம் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். இதை நாம் இப்படியாக சொல்லுகிறோம், குருத்தோலை பவனி என்று சொல்லுவோம். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய வெற்றி பவனி என்று கூட இதை நாம் சொல்லலாம். இயேசுவானவர் எருசலேமுக்கு நேராக போகிறது. தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போக வேண்டும், நீங்கள் அதற்கு உள்ளாக போய் என்ன செய்ய, கழுதை குட்டியை கட்டி காண்பீர்கள், அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டா இது இயேசுக்கு வேணும்னு சொல்லுங்க, அப்போ அவங்க போக விட்டுருவான்னு சொல்றாரு. அதன்படியே உடைய சீடர்கள் போய் அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம். 7வது வசனத்தை நாம் கண்கிற போது சொல்லப்படுகிறது, அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். பிரியமானவர்களே, இயேசுவானவர் அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி பவனியாக எருசலேமுக்குள்ளே போக வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். சீடர்கள் கழுதை குட்டியை கொண்டு வருகிறார்கள். இதற்கு மேல நம்ம வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, இயேசுவானவர் சொல்றார் 2வது வசனத்துல, கழுதை குட்டை கட்டியிருந்து காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் இயேசு கிறிஸ்துவை சுமக்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அப்படி அப்படின்னு சொன்னால், அப்படி வாழ்க்கையில் அந்த இயேசுவை பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நாம் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து முதலாவது விடுதலையாக்கப்பட வேண்டும் அல்லது அவிழ்க்கப்பட வேண்டும். உலகத்தாலே, நம்மளது சொந்த சிந்தனைகளினாலே அல்லது வேற எந்த காரியங்களோ அல்லது கிரியைகளோ, இப்படிப்பட்ட காரியங்களினாலே நாம் கட்டப்பட்டிருப்போம் என்று சொன்னால், நாம் முதலாவது கட்டவிழ்க்கப்பட வேண்டும். தேவனை சுமக்க, இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அவசியம். இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறது கழுதை குட்டி. 7வது வசனம் சொல்லுகிறது, அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறுவதற்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய வஸ்திரங்களை கழுதையின் மேல் விரிக்கிறார்கள். எதற்கு? இயேசு ஏறுவதற்காக. தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எதை கொடுக்கிறோம், எப்படி நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம்? வஸ்திரங்களை விரிக்கிறது சொல்லும் போது கடவுளை மகிமைப்படுத்துவதை அது குறிக்கிறது. தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? ஒரு இடத்துல வேத பகுதி இப்படியா சொல்லுது,
இந்த ஜனங்கள் தன்னுடைய உதடுகளினால் என்னை துதிக்கிறார்கள், அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் தேவனோடு இருக்கிறதா? பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமா? பேரளவிலே தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிறோமா? கடவுள் விரும்புகிற காரியம் நாம் மனப்பூர்வமாய் தேவனை நேசிக்க வேண்டும். கர்த்தனை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருக்குள்ள முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தேவனை நேசிக்கிற பொழுது நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மேன்மைகள், நம்முடைய உயர்வான காரியங்கள் எல்லாம் தேவனுக்கென்று நாம் செலவு பண்ண வேண்டியவர்களாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய தாழ்ந்துகளை தேவனுக்கென்று கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நமக்கு இருக்கிற திறமைகளை கடவுளுக்கென்று உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவானவர் ஏறுவதற்காக கழுதையின் மீது தங்களுடைய வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். அவர் என்ன செய்கிறாரா? அதை மீது ஏறி போகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியில விரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரயாணத்துக்காக சிலர் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வஸ்திரங்களை கழுதையின் மேல் விரித்தார்கள். சிலர் கழுதை நடக்கக்கூடிய அந்த பாதையிலே விரித்தார்கள். எவ்வளவு ஒரு தாழ்மையான ஒரு சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். வஸ்திரம் சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மேட்டுமையை அல்லது ஒரு நம்முடைய ஒரு அந்தஸ்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போ நம்முடைய அந்தஸ்துகள் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய சௌகரியங்களை கடவுளுக்காக நாம் விட்டுக் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அடுத்த பகுதி சொல்லுது, வேறு சிலர் மர கிளைகளை தரித்து வழியில பரப்பினார்கள். மர கிளைகள் சொல்லும்போது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு உபமானமாக நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு மரம் இருக்குதுன்னா ஒரு மரத்தை வைக்கிறோம், மரத்துல கிளைகள் வருது. அந்த கிளைகளில் இருக்குதான் என்ன செய்ய போகுது? பூ பூத்து காய் காய்த்து கனிகளை கொடுக்கக்கூடியதா மாறுகிறது. அப்போ இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாரு? மர கிளைகளை தரித்து வழியில பரப்புறாங்க. என் வாழ்க்கையில எனக்கு வரக்கூடிய மேன்மை, என் வாழ்க்கையில எனக்கு வரக்கூடிய பொருளாதார மேன்மைகளோ அல்லது என்னுடைய வாழ்க்கையில என்னை உயர்த்தக்கூடிய என்னுடைய கல்வியோ எதுவாக இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குகிறது என்ன இருக்கிறார். ஒன்று நீங்க நினைக்கலாம், எனக்கு இருக்கக்கூடிய திறமைகளையும் தாழ்ந்துகளையும் நான் கடவுளுக்கு என்று கொடுத்துட்டேன்னா நான் என்ன செய்து? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு நான் கொடுக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரா? நம்மை நிறைவான பலன்களினாலே, நிறைவான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நம்மை நிறைக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தை மட்டும் இது சொல்லல, நாம் எப்படி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை, எப்படி நாம் ஆண்டவருக்கு துதி பலிகளை நிறைவேற்றுகிறோம். என்ன சொல்றாங்க? தங்களுக்கு இருந்த எல்லா காரியங்களும் வஸ்திரங்களை வைக்கிறாங்க, மரக்கிளைகளை தடுத்து பாதைகளை போடுறாங்க. அடுத்து சொல்லும் பொழுது, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். முன்னடப்பார் மட்டும் சொல்லல, இல்ல பின்னடப்பார் மட்டும் சொல்லல, முன்ன போறவனும் ஓசன்னாங்கிறான், பின்ன போறவனும் ஓசன்னாங்கிறான். அந்த நேரத்துல நம்ம சொல்லுவோம், நான் என் குடும்பத்துல எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, நான் எப்படி கடவுளை ஆராதனை செய்ய முடியும்? இல்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். இந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிற மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். குடும்பத்தினுடைய தலைமை மாத்திரம் தான் கடவுளை தேடணுமா? இல்ல. குடும்பத்தில் இருக்கிற மனைவி மாத்திரம் ஆண்டவரை தேடணுமா? இல்ல. குடும்பம் முழுவதும் கடவுளை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்தை நடத்தி சொல்லக்கூடிய தலைவனா இருக்கக்கூடிய தலைவனாக கடவுளை ஆராதனை செய்யணும். பிள்ளைகளாக பின்னடக்கக்கூடிய பிள்ளைகளை செய்யணும், கடவுளை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஓசன்னா தேவனுக்கு மகிமை, கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம், கர்த்தரை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி மனமகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏதோ சும்மா 4 பாட்டை பாடுறோம், ஆடுறோம், பாடுறோம், குதிக்கிறோம், அது இல்ல. என் இருதயம் கடவுளோடு இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் தேவனோடு ஐக்கியப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் எதை செய்தாலும் தேவ நாமம் மகிமைக்கென்று
நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ எருசலேம் போகக்கூடிய அந்த வெற்றி பவனியில ஜனங்கள் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் கடவுளுக்கு கொடுத்தார்கள். எதை சொல்லுகிறேன்னா, மனப்பூர்வமாக தேவனை ஆராதித்தார்கள். நாம் கடவுளை ஆராதிக்கும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு காலம் மறந்து போய்விடக்கூடாது. எனவே நம்ம இருதயத்துல இந்த நல்ல நாளிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்களிலும் நான் உம்மை மாத்திரம் ஆராதனை செய்வேன், உம்மை மாத்திரம் நான் மகிமைப்படுத்துவேன், உமக்கு மாத்திரம் கனத்தை செலுத்துவேன். நான் மாத்திரம் அல்ல, நானும் என் குடும்பமும் கடவுளை ஆராதிப்போம். யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். கர்த்தரை ஆராதனை செய்வோம், கர்த்தரை உயர்த்துவோம். அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நாம்